கூட்டணி கட்சிகள் நிர்பந்தத்தின் பேர்ல தான் திமுக கூட்டணியில் இருக்காங்க. அவங்க சுயமா செயல்பட முடியலன்னு காற்றோட கரைஞ்சிருவாங்க. திமுக கூட்டணி கட்சியை காற்றோட கரைஞ்சிருவாங்க. அவங்க ஒரு அடிமை மாதிரி இருக்கிறாங்கன்ற மாதிரி எடப்பாடி சொன்னாங்க. திமுகவின் அடிமைகளாக கூட்டணி கட்சிகள் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். ஒரு மாநில அரசு இதை தாண்டி என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். நீட் விலக்கு மசோதாவை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பியதை தாண்டி வேற என்ன செய்ய வேண்டும் என்பதை அதிமுக விளக்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை அனுப்பி கூட்டணி கட்சிகள் நிர்பந்தத்தின் பேர்ல தான் திமுக கூட்டணியில் இருக்காங்க. அவங்க சுயமா செயல்பட முடியலன்னு காற்றோட கரைஞ்சிருவாங்க. திமுக கூட்டணி கட்சியை காற்றோட கரைஞ்சிருவாங்க. அவங்க ஒரு அடிமை மாதிரி இருக்கிறாங்கன்ற மாதிரி எடப்பாடி சொன்னாங்க. அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் என்று இலவு காத்த கிளியை போல காத்திருந்தார்கள். அவ்வாறு இது நிகழவில்லை. நிகழாததன் விளைவாக, விரக்தியின் விளைவாக இத்தகைய கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். நீட் தேர்வு வந்ததனால் அவர்கள் என்ன காரணத்திற்காக கொண்டு வந்தோம் என்று சொன்னார்களோ அது நிறைவேறவில்லை. குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, நன்கொடை வசூலிக்கப்படுகிறது. இதனால் பெரும் தனவந்தர்களின் குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் தான் படிக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. அதை தடுப்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதில் ஒரு விழுக்காடு கூட நடைபெறவில்லை, நிறைவேறவில்லை. அதே அளவுக்கான எவ்வளவு ஒரு மருத்துவக் கல்லூரியில் எவ்வளவு கட்டணம் வசூலித்தார்களோ அதே கட்டணத்தை தான் இப்போதும் செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது, பல மடங்கு கூடுதலாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.